வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் பள்ளி நகரத்திலே உள்ள ஒரு பனை ஓலையால் வேயப்பட்ட ஒரு இனிமையான அழகான ஒரு குடிசையை பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாங்கள் அந்த பனை ஓலை குடிசையை நோக்கி நாங்கள் இப்போது போகிறோம். அது கூடுதலாக அதனுடைய அழகு அல்லது வடிவமைப்பு என்பது உங்களுக்கு நன்றாக புரிகிறது. அடித்தளம் சீமெந்தினால் இடப்பட்டிருக்கிறது. அதனுடைய மேற்கூரை முழுவதுமே தடிகளாலும் பனை ஓலைகளாலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கதவினுடைய வடிவத்தினையும் பாருங்கள், ஒரு வித்தியாசமான வடிவமைப்பாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் மேலே அந்த பனை ஓலையை எவ்வாறான ஒரு செயற்பாட்டினூடாக மேலே வேய்ந்திருக்கிறார்கள் என்பதனை பாருங்கள். அதனுடைய அழகினையும் அதனுடைய அமைப்பினையும் நீங்கள் பாருங்கள். அதன் நடுவிலே ஒரு பனை மரத்தினை தாங்கி அந்த கூரை இருக்கிறது. அடுத்து அதனுடைய சுவர்கள் சீமெந்தினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இடக்கிடை அதனிடையிலே ஜன்னல்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது அந்த வீட்டினுடைய கதவு அமைப்பாக இருக்கிறது. சகல மின்சார வசதிகளும் அதே போன்று ஒருவர் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளும் இந்த வீட்டினுள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்நேரமும் குளிர்ச்சி தரக்கூடிய வகையிலே மிகவும் மனதிற்கினிய அதே போன்று குளிர்மையானதாக ஒரு இடமாகவும் இது இருக்கிறது. மேலே வேயப்பட்டிருக்கின்ற பனை ஓலையினுடைய அமைப்புகளை பாருங்கள். பனை மரங்களுக்கு இடையிலே தடிகளால் சுற்றி வட்ட வடிவிலே ஒரு அமைப்பினை செய்து அதனை குடிலாக மாற்றி அதற்கு மேலே பனை ஓலையினை வேய்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு அதனுடைய ஜன்னல் வடிவங்கள் சிலவற்றை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு சுற்றி நாங்கள் வெளியே பார்க்கலாம். வெளியே பார்க்கின்ற பொழுது அதனுடைய சுவர் அமைப்பினை, அதாவது புறச்சுவர் அமைப்பினை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். வெளியிலிருந்து அதனுடைய எண்ணல் வடிவமாக வட்டமாக இருந்த எண்ணல் வடிவத்தினை இப்பொழுது பாருங்கள். கண்ணாடியினால் விடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த வீட்டினுடைய பின்பக்கத்திலே அவர்களுக்கு தேவையான ஏனைய வசதிகளும் அங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கூரை அமைப்பினை மீண்டும் பாருங்கள். நன்றி அன்பு உள்ளங்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வணக்கம். தொடர்ந்தும் எங்களுடைய யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறவாதீர்கள். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.